ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா மொபைலு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வித்துருச்சு வேறு இன்றைக்கி. ஸோ இருக்கிறதையாவது போட்டுட்டு போவோம். அப்புறம் 2-3 மொபைல் புதுசாக கூட இருக்குது. ஸோ அதையும் நம்ம காமிச்சிருவோம்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஜென்ரேஷன். இதே மாதிரி ஒன்று நம்ம போட்டோம் வீடியோவில், அது வித்துருச்சு. அது தனி வீடியோ போட்டோம். இதோட இது எங்கப்பா இந்த இருக்கு பாரு. ஸோ 9th ஜென்ரேஷனு கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடஞ்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது ஆன் பண்ணு செட் பண்ணலையா? எது அவ்வளோ ஒர்க் ஆகுது? என்னடா பேல் ஆகுது? செக் பண்ணீங்களா இல்லையா? எப்படியாவது ஆசிமே இது என்னப்பா கண்ணை மூடிடும் போல இருக்கு. பிளிங்க் ஆகுது. அப்படியா? ஆனா இதோட விலை எவ்வளோ? இது புதுசு எவ்வளோ இருக்கும்? ஓ, ஆக்சுவலா இது வந்து ஆமா பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எவ்வளோன்னா இந்த பட்டன் வேலை செய்யாதா? ஆனா எப்பயாவது ஒருக்காதான் ஆகும்ல. 5000 ரூபீஸ் பஸ். இது 5000 ரூபீஸ். அதுவே வந்து உங்களுக்கு கிராப்ஸ் ரேட் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா போர்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, புதுசு 40 ரூபா இருக்கா? 53,000 ரூபா இருக்கு பஸ் புதுசு. நெட்ல போடுறா எவ்வளோன்னு பாரு. இதை போட்டு பார்த்தா தெரியும். ஐபேடு 9th ஜென்ரேஷனு 64 GB. ஸோ இது வந்து புதுசு 50,000 ரூபாய்க்கிட்ட இருக்கு. நாங்கள் வெறும் 5,000 ரூபாய்க்கு தரோம். 64 GB தான். ஆமாம், 64 GB. மற்றபடி கேமராலாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் கேமராலாம் எக்கச்சக்கமாக சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ இதுலேருந்து வெளியே போகணுன்னா இந்த இருக்கு பாருங்க, இதை அமுக்கிட்டு வெளியே போக வேண்டியதான். இது வெளியே போகணுன்னா எப்படிடா போகிறது? ஓ, இப்படி தூக்கி விட்டா ஓடிடுமா? ஓகே. ஸோ இப்படி நீங்கள் தூக்கி விட்டா பாருங்க, இப்படி தூக்கி விட்டா வந்துடும். ஸோ இப்போ வந்து கேமராவில் போயிட்டு இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ண. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆப்பிள் ஐபேட் ப்ரோ 30,000 ரூபா தானே இருக்கு ஆன்லைன்ல. 50,000 ரூபான்னு சொன்ன. சரி, ஓகே. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக தாங்க தரோம். போர்டு ரேட் தான். ஸோ 5,000 ரூபீஸு. சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் சில டிப்பு இந்த இடத்துலலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. ஏதாவது சோரை பண்ணி விட்ருவோமா? லேடோங்க வாங்கணுமா நம்ம? நாடோ? சரி, ஓகே. 5,000 ரூபீஸ் பஸ். ஆனால் வாங்கலாம் நீங்கள். இதை வந்து போர்டுக்காகவே வாங்கலாம். போர்டு வந்து இதில் ஒவ்வொரு ஸ்பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டு. பை என்ன பை? அப்புறமா வா பை, வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்புறமா வா. உயிரை வாங்கிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ். இது சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு. பாரு, S22 ப்ளஸ்ஸுங்க. ஒயிட் கலர் இதாக இருக்கு. 8128 புதுசு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் டெமோவில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை ரொம்ப கம்மி தான். அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 31,000, 31,000 ரூபா. பாக்ஸு, மொபைலு எல்லாமே இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 12 mini. ஸோ இதை தனி வீடியோ போட்டால் ஒரு செகண்ட்லேயே விற்றுரும். நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த ரேட்டுக்கெல்லாம் தர மாட்டானுங்க. வாங்க பஸ், என்னாச்சு? சரி, யார்கிட்ட? தாடியா? அவன் போயிட்டான் அவன். ஓ, ரைட். சரி. ஸோ இது iPhone 12 mini. இது எவ்வளோப்பா? பிளாவ்லப்பா அதே எடுத்துக்கிறீங்களா? ரைட், ஓகே.
யார்கிட்ட? இல்ல இது இப்ப ஓகே தானே, நம்ம ரேட் எல்லாம் குறைக்காதீங்க தயவு செஞ்சு. எங்க பாரு, அதுதான் சொல்றேன். இது வந்து 14,000 ரூபா 6 GB ரேமே சொல்றான். நான் உங்களுக்கு கம்மியா தான் கொடுக்குறேன். என்ன எப்படிங்க? ஆனா வேணாண்ணே, வடை பச்சிலாம் வேணாண்ணே, ஆளை விட்டுங்க நைட்ல இது தின்னுட்டு. இது வந்து ஐபோன் 12. ஐபோன்ல என்ன மாடல் பாது? ஐபோன் 12 மினி இது. ஸோ சூப்பரா இருக்குங்க மொபைலு. 12 மினி. இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு டென்ட் இருப்பாரு, கண்ணுக்கு தெரியாத டென்ட். பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தகன் இருக்கு. மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியான மொபைலு, 12 மினி 5G மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியலையே. இது எவ்வளோப்பா விலை தம்பி? எண்ணி வாங்கிக்க, அவங்ககிட்ட கேளு. இது 12 மினி எவ்வளோன்னு கேளு. எவ்வளோ? 16,500. 16,500. ரொம்ப கம்மியா தருதுங்க. 12 மினி இது. ஸோ ஐபோன் 11 வந்து உங்களுக்கு வந்து 18,000 ரூபா விற்கிறானுங்க 4G. ஆமா 12,500 தான் உங்களுக்கு. ஸோ கூட ரொட்டேஷன் ஆகும். இல்ல பஸ், எங்க எதுக்கு பஸ் எதுவுமே போகாது எங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எல்லாமே லாக் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சிச்சுல, கலெக்ஷன் 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 மினி இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16,500 தரோம். இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க செக் பண்ணிடுவோம். 128 பஸ், 128. பேட்டரி ஹெல்த்து வந்து 2 டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. மொபைலே வந்து புதுசு மாதிரியே இருக்கு. ஒரு சின்னதாக ஒரு அளவு அந்த ஒரு சின்ன டென்ட் ஒன்று இருக்குது இதில். ஸோ அது கூட கண்ணுக்கே தெரில, அவ்வளோ சின்னதாக இருக்குது. நம்ம கேமராவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, சர்வீஸும் போட்டான் 76. ஸோ 76ன்றது வந்து ரியலாக உள்ளது. இதே ஒரு வியாபாரிகிட்ட மாட்டுச்சுன்னா அவன் உடனே பூஸ்ட் பண்ணி 86 ஆக்கிடுவான். 10%, 16% ஏற்றி விட்டுருவானுங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாலிட்டி. இது ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும். இது எனக்கு தெரியும். ஏன்னா 12 மினிக்கெலாம் வந்து அவ்வளோ சார்ஜ் நெட்டு செலவாகாது. ஸோ அதனால வந்து வாங்கலாம். 16,500 ரூபாய்க்கு இந்த மாதிரி இவ்வளோ நீட் கண்டிஷனில் நம்மளால் 12 மினி 5G மொபைலு. ஸோ ஐஃபோன் வாங்கணுன்ற லேடிஸுங்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க கம்மி ரேட்டில். இது வந்து 41,000 ரூபா. OnePlus 12R. இது கஸ்டமர் பார்த்துட்டே தான் இருப்பார், ஏன்னா அவருக்கு விற்கணும். ஸோ அவர் சொன்னதுதான் 41,000 ரூபா. அவர் சொன்ன ரேட்டுக்கு விற்கிறோம் நாங்கள். சீல்டு பீஸு 8256 நினைக்கிறேன், சரியா தெரில. ஏப்பா இது 8256 மட்டும் பாரு, சீல்டு பேக்கு. ஓப்போ F19 6,700 ரூபா. நம்ம நிறையா போட்டோம், நிறையா சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் இதெல்லாம். எங்கே இந்த ஃபோனு? இங்கே இருக்குது பாருங்க. ஸோ மொபைலே கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இருக்கிறத போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சாம்சங் கேலக்ஸி 14 நோட் 20 இந்த இருக்கு பாருங்க. பாது ஆரஞ்சு கலரு. இந்த போன் எங்க பாது? இந்த போன் எங்க ஆசிம்? இந்த போன் எங்க எங்க? நோட் 20 அல்ட்ரா. இதா. ஸோ இது போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. 16,000 ரூபா போர்டு கம்ப்ளைண்ட் இல்லை, டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு. கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் இருக்கு. அப்புறம் வந்து வேற என்ன ப்ராப்ளம்? டச்சு ப்ராப்ளம். டச்சு சில இடத்துல ஒர்க் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A71 நிறைய கோடு இருக்கு. விலை வந்து 3,800 ரூபா. சாம்சங் நோட் 9 இது 6,128. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, 10,000 rupees. ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் இருக்கு, எப்பயாவது ஒருக்கா
அதாவது ஹையாக இருக்கிற இடத்துல நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா N20 5G மொபைலு 6128 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 போட்டிருந்தோம். இப்போ வந்து 5300 5300 ரொம்ப குறைச்சிருக்கோம் பாஸ். 700 குறைச்சிருக்கோம் சரிங்களா. 700 குறைச்சிருக்கோம். 5300 எது பாஸ்? 5300. அப்புறம் வந்து ஒன் பிளஸ்ல 870 இது 8000 சரியா. இதெல்லாம் விடுங்க. எது 41 நம்ம இது இல்ல கஸ்டமருக்கு கொடுத்துருக்காரு. அப்படியா? ஏன் இது இல்ல அது கஸ்டமர் அந்த லூப் அது போட்டா தனி வீடியோவே போட்டிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் கொடுத்துறேன் இருக்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும்பா. இது வீடியோ முடிஞ்சோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு 300 போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு, போர்டு மட்டும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாப்ல. எங்கப்பா இது நீ காணும், ஆன் ஆஃப் பட்டனையும் காணும். ஆனால் போர்டு நல்லா இருக்கு பஸ். ஆன் ஆகுதுல்ல பேட்டரி கீட்ரி. ஸோ பார்த்துக்கங்க 300 எங்களால் இதுதான் தர முடியும். உங்களுக்கு வேறு தான் வாங்கிக்கோங்க. அப்படியே வை விடு. நீ ஏன்டா வளைக்கிற? வளைச்சா போர்டே போயிருண்டாது. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து 6000 போட்டோம். 5000 தரேன் சரியா. 6000 போட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம உஷாராக வாங்கணும். இந்த மொபைல்லாம் டிஸ்பிளே சூப்பர் தான், இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி வாங்கணும். நம்ம பையன் தம்பி கூட கொடுத்து வாங்கிட்டான். 6000 அதிகம் தெரியுமா. ஸோ 5000 கொடுத்துருவோமா? கேளு அவங்ககிட்ட. 5000 போட்டு விட்டுருவா, காசு ஆக்கி விட்டுருவோம். ஓகே 5000 ருபீஸ் பஸ். இது 5000 ருபீஸ் A70. ஆமாம், டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை. பேட்ரி புதுசாக எவ்வளோ கொடுத்து மாற்றணும்? பேட்டரிக்கு எவ்வளோ கொடுத்தாப்ல கேளு. பேட்ரி புதுசாக மாற்றிருக்கு. பேட்ரி மாற்றி இப்போ நாங்கள் விற்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினதே 6000. பேட்ரி மாற்றி இப்போ எங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? 1000 வேறு லாஸு. 800 மொத்தத்தில் 1800 லாஸ் எங்களுக்கு. சரி அப்படிதான், ஒன்றில் லாபம் ஒன்றில் நஷ்டம், அதெல்லாம் வந்து சகஜம். அதெல்லாம் நம்ம ஃபீட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஐஃபோன் XR இது 128 GB, பேட்ரி ஹெல்த்து 81, 14000 இது. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. இது கேமிங் மொபைல். இது வந்து என்ன மாடல் தெரியுமா? ROGல 5S 5A ஏதோ ஒரு மாடல். இது ஒருத்தர் இது சாம்சங்ல வந்து இது விலை கூட நாளையா என்னன்னு தெரியல. ஆனால் ரேட் கரெக்ட் தான். 18500 A73 மொபைல் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கனால அவர் 18500 சொல்கிறாப்புல. 18000 கொடுத்துடலாம், வேண்டாம் பாருங்க. A73 சாம்சங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இருக்கு என்கிட்ட. அதாவது சேம் மொபைல் 2 இருக்கு. எங்கப்பா இது? ஒன்று சாம்சங். இது என்ன S22 அல்ட்ரா தானே? S22 அல்ட்ரா அந்த இருக்கு பாருங்க. 2 மொபைல் இருக்கு. இது வந்து 12256 GB பாக்ஸு சார்ஜரோட பாக்ஸு மொபைலு உள்ள கேபிள் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து 45000 சொல்லி கொடுக்குறாப்புல. 12 GB RAM 256 GB. என்ன இதில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது, கேபிள் இருக்குது. ஸோ கேபிள் ஒரு 800 போகணும்னு வச்சுக்கோங்களேன். கேபிளும் மொபைலும் சேர்த்து உங்களுக்கு இதோட விலை 45000. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 12256. ஆனால் இது எப்படி தெரியுமா? 44 போட்டேன்னா இப்போ 43 ஆக்கிறேன். 512 GB. இது எப்படி என்னால் கம்மியாக தர முடியுதுன்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினேன்னா இது 44க்கே வாங்கிடுவாங்க எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு கூட 2-3 பேர் பேசினாங்க. எல்லாரும் பேசுவாங்க. அப்புறம் நம்ம வந்து நிறைய கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது திருப்பி அவங்க கால் பண்ணும்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கும், அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ விற்றுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் விற்கலை. இது பிளாக் கலரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை நல்லா தொடச்சு காட்டு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. 512 GB 12 GB ரேமு 512 GB 43000 தரேன் உங்களுக்கு. குறைச்சிட்டேண்ணா. இந்த மாதிரி குறைக்க யாராலையும் முடியாது பஸ்.
எல்லாமே லாபம் பார்க்க தான் வராங்க. ஒரு நாளில் மறுநாள் வச்சு விற்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படி கிடையாது. எங்களுக்கு உடனே உடனே விற்றா தான் எங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் ஆகும். S22 அல்ட்ரா 12GB RAM 512GB. OnePlusல கூகுள் பிக்சலில் வந்து இது நம்ம நிறைய போட்டோம். 7 Pro இன்னைக்கு கூட ஒயிட் கலர் ஒன்று வந்துச்சு பாக்ஸ், அதுவும் 36,000 சொன்னாப்புல. வாங்கலைண்ணா, ஏன்னா 35,000 போட்டதே விற்கலை. 12128, அதுவும் 12128 தான். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 13 அல்ட்ரா, எம்ஐ 13 அல்ட்ரா விலை வந்து 70,000. 16GB RAM 512GB. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XR. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து உங்களுக்கு வந்து 64 தான் நினைக்கிறேன். ஆமாம் 64GB. இதில் ஒரு கோடு வந்திருக்கு, இந்த பாருங்கள், தெரியுதா இல்லையா? கரெக்டாக ஏதோ அப்படியே இதாக இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் உண்மையிலே அது கோடு, டிஸ்பிளேல கோடு வந்துடுச்சு. இங்கே கொஞ்சம் வாட்டர் லாக் இருக்குது. இதோட விலை 8,000 போட்டோம். நம்ம இப்போ வந்து 7,500 வைக்கிறோம். 7,500 தரோம். XR 7,500க்கு கிடைக்குமான்னு பாருங்கள். ஏன்னா வந்து கிடைக்காது. நம்ம இதெல்லாம் வந்து 14 ரூபா. இது என்கிட்டே ஒன்று போட்டிருக்கான், 14,000 போட்டிருக்கான். 14,000 இங்கே இருக்குது பாருங்கள், 14,000. இது எவ்வளோ? அதுலேயே பாதி ரேட்டு 17 எவ்வளோ, 7,500 தான் சொல்கிறான். ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 7, இது 8,128, 14,500. என்னப்பா எது கேட்குறாரு? ஏதாவது பார்த்துட்டு அது வேணும்னா சொல்லுங்க பாஸ், அதுதான் வேலைக்கு ஆகும். என்ன மொபைல் வேணும் உங்களுக்கு? நீ நவாடு OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 80. எதுவுமே இல்லைன்னு இல்லை பாஸ், நாங்கள் வீடியோ போடுறோம்ல, அதில் பார்த்து இது வேணும்னு சொன்னீங்கன்னா போயிட்டு தான் அதுக்கு தான் போடுறோம். நாங்கள் விற்கிறது தான் போடுறோம், வச்சுட்டு இருக்கிறதுக்காக. 12GB RAM 256. ஏன்னா நாங்கள் போடுறதே கம்மி, எங்களுக்கு தேவை 500 ரூபா. எப்படியாவது விற்று விடணும். நாங்கள் வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் இதுதான் இருக்கு. இப்போ அதான் ஸ்டாக் வீடியோ போடுறோம்ல, அவைலபிள் இதுதான். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்ல, எங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களா ஸ்டாக் வீடியோ. அதில் ஏதாவது பார்த்துட்டு இது வேணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். அதுலேயும் ஆக்சுவலாக இந்த ஃபோன்லாம் வித்துருச்சு. இதெல்லாம் 12GB RAM 256GB. OnePlusல வந்து 80. இது 5G மொபைலு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,500. சாம்சங் கம்மி பட்ஜெட்லன்னா இது எடுத்துங்க. 5,000 தரேன். இப்போ தான் போட்டேன். நேற்றுலாம் 6,000 போட்டிருந்தோம். 5,000 தரேன், வேண்டாம் வாங்கிக்கோங்க. இது ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 போட்டிருக்கோம்ல, 3,500 தரேன். இது வந்து என்ன மாடல்னா ஐஃபோனில் 6. இதை ஆன் பண்ணப்பா, இது கொஞ்சம் சார்ஜ் போட்டு. இதை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 6S தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3,500 தரோம். நல்ல கண்டிஷனில் இருக்குது, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. 32GB. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம ஒர்த்து. கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் 8,000 கொடுத்து வாங்குறவங்களாம் இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுல்ல உங்களுக்கு. இதெல்லாம் ஏமாந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஏமாந்து போகிறவங்களுக்கு சொல்லலை. ஸோ அது வந்து அந்தளவுக்கு நாலேஜ் போகிறதில்ல நிறைய இடத்துக்கு, ஒவ்வொரு ஊர். ஏன்னா சென்னைன்றனால உங்களுக்கு வந்து இதோட வர்த்து வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணிடுறோம். ரேட் இவ்வளோ தான் போவோம், இவ்வளோ தான் விற்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி, இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா
விலையே தெரியாது அவங்களுக்குலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சைனா பூனே 4000 ரூபா கொடுத்து வாங்குறவங்களாம் இருக்கான். 64 GB, நான் கூட 32 ஜிபின்னு தான் சொன்னேன், ஆக்சுவலாக 64 GB. இது பேட்ரி ஹெல்த் வந்து 100 இருக்குது. ஆனால் 100ன்னா கூட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து 5G வரைக்கும் வந்துட்டனால நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுலேயும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா பேட்ரி இறங்க தான் செய்யும். ஆனால் ஸ்பீடு மாறுதில்ல உங்களுக்கு. ஸோ அப்படின்னும் போது பேட்ரி வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி 2 வாட்டி அப்படி சார்ஜ் போட வேண்டியிருக்கும். 87 பேட்ரி ஹெல்த்து. 3500 பஸ். இது 3500. இப்போ நம்ம வந்து இந்த ஃபோன் கண்டிப்பாக போயிடும், ஏன்னா நான் போடுற ரேட் அந்த மாதிரி ரேட்டு. இதோட ஃபோன் எங்கப்பா இது? இந்த ஃபோனு ஓப்போ ரெனோ 10 உள்ள இது உள்ளே இருக்கா? ஓகே, இதுக்கு வாரண்டி இருக்கா? இதுக்கு வாரண்டி இருக்குல்ல ஒன்றும்? இதுக்கு ஓப்போ ரெனோ 10 பில் எடுத்து பாரு. பாக்ஸு சார்ஜர்லாம் எங்க? இன்னும் வாரண்டி எவ்வளோ இருக்கு? 4 மாசமா? அவ்வளோலாம் போட்டால் போகாது. 17,000 ரூபா போட்டு 17,000 ரூபா மக்கள் வாங்கி அனுபவிக்கும். 7ஆம் மாதம் 21ஆம் தேதி. அப்போ எத்தனை? ஒன்றும் இன்னைக்கு மாதம் எத்தனை? 4ஆம் மாதமா? அப்போ ஒன்றும் வந்து 3 மாதம் 4 மாதம் வாரண்டி இருக்கு பஸ். இதில் என்னன்னா ஒரே ஒரு 17,000 ரூபாய்க்கு தான் தரோம் ஓப்போ ரெனோ 10. சார்ஜர் எங்கம்மா? சார்ஜர் இருக்கா இல்லையா? சார்ஜர் எங்க? இதுதானா? கேபிள் எங்க? எல்லாத்தையும் அது உள்ளே வைப்பா, அப்புறம் மிஸ் ஆயிரப்போகுது கேபிள் ஒயரு. அப்புறம் நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னா அது வேற தலைவலி. அது உள்ளே அதுக்குள்ளேயே வச்சிரு, நாளைக்கு பேக் பண்ணும்போது. எங்கப்பா மொபைலு? இருக்கு ஓப்போ ரெனோ 10 5G மொபைலு. என்ன ஜிபி இது? 8128 எட்ஜ் மாடல், எட்ஜ் ஸ்க்ரீனு. ஸோ இதோட விலை 17,000 ரூபா தரேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கிராச்சஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சொல்லி ஆகணும். அதெல்லாம் கிராக்கு கிடையாதுங்க, அது கிராக்கு கிடையாது, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? கிராச்சஸ் அது, கிராச்சஸ் அது பிளேடு மாதிரி ஏதோ ஒன்று தேய்ச்சிருக்கு இதில். ஸோ ஆனால் மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 17,000 ரூபா தரேன். எட்ஜ் மாடலு. இன்னும் வந்து நான் 4 மாதம் வாரண்டி இருக்குது. அப்புறம் வந்து ஒன் ப்ளஸில் வந்து இதெல்லாம் இது வாங்குமா வாங்காதப்பா, டோபி பண்ணி கொடுப்பா இல்லட்டா. ஒன் ப்ளஸ் 11 6GB ரேமு 256 45,000 ரூபா. ஸோ இந்த லேப்டாப்லாம் நம்ம காமிச்சாகணும், ஏன்னா இப்போ இதெல்லாம் விற்றே ஆகணும் எப்படியாவது குறைச்சி. பஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் எது வேணுமோ கேளுங்க பஸ், டக்குன்னு விற்றுரும் இங்கெல்லாம். இல்லை இது வாங்கிக்கிறீங்களா? இப்போ தான் போட்டேன், 17,000 ரூபா தரேன். ₹10 இல்லைப்பா, முசிப்பா, வேலை பண்ணுவோம். இங்கே ஏதோ ஒரு 3 ஃபோன் இருக்குது. இதெல்லாம் என்ன ஐஃபோன் 12 தானே இது? இதை போடாமல் வச்சுருக்கேன் பஸ். ஐஃபோன் 12 இது 27,000 ரூபா. ஐஃபோன் 12 இதுக்குள்ளே ஒரு 2 ஃபோன் இருக்குது. இது நம்ம போட்டோம் A73. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜெட் ஃப்ளிப் 5. இது யார்கிட்ட வாங்கினேன்? இதெல்லாம் போடவே இல்லையடா. சாம்சங் ஜெட் ஃப்ளிப் 5. அப்பா வீடியோ போடணும், நம்ம கிட்ட இருக்கா இல்லையா அது கூட தெரிய மாட்டேது. சாம்சங் ஜெட் ஃப்ளிப் 5 இது. உள்ள கேபிள்லாம் வேற இருக்கு, புது போனா இருக்கு. ஜெட் ஃப்ளிப் 5 6 மந்த் வாரண்டி இருக்கு. 6 மந்த் வாரண்டி இருக்கு. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப்பு
5 ஜெட் ஃபிளிப் 5. ஏய் அவனுங்கலாம் பட்டுன்னு அப்பவே 49,000 அப்படியா? 49,000 ரூபா. எங்க கூட்டமா இருந்துச்சு. சரி ஓகே, 49,000 ரூபா. பீஸ் வந்து ஒன்று 6 மாதம் வாரண்டி இருக்கு. புதுசு எவ்வளோ இருக்குது? ஃபோன் அதுலேயே போட்டு விட்றோமாங்க, விசிட்டிங் கார்டை கொடுத்து விடுப்பா. ஐயோ ஐயோ, ஜிபி ராம் வந்து பார்த்தீங்கன்னா 8256. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஜெட்டு ஃபோல்டு 3 32,000 ரூபா சொல்கிறாப்புல. ஸோ ஒரு 1000 ரூபா குறைச்சிடலாம். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் மொபைலில் என்ன இஷ்யூனா, இந்த இங்கே பாருங்களேன், ஒன்றுமே தெரில பாருங்கள். நல்லா இருக்குது மொபைல், எந்த ஃபால்ட்டும் கிடையாது. என்னன்னா அந்த ஒரு இது மட்டும்தான் அப்படியே ஒரு ஃபுல்லாக வந்து நம்மகிட்ட வந்து மாட்டாது. இப்படி இருக்குது, இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ண தம்பி, எல்லாமே ஓகே பஸ். 100% மொபைலில் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது. என்னென்னா டோரை ஃபுல்லாக மூட முடியல. அது எதனாலன்னு தெரில. எதனாலடா அது ஃபுல்லாக மூட முடியாதுக்கா? ஃபுல்லாக திறக்க முடியல. பாருங்களேன், ஃபுல்லாக திறக்க முடியல. இங்கே பாருங்க, அதான் அதுக்கு தான். எதனால உள்ள இதுக்குள்ளே மண்ணு போயிருக்குமோ, ஏதாவது டெஸ்ட்டு போய் அடைச்சிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 40 எவ்வளோ 40 30 பாக்ஸு 32,000 ரூபா. இந்த இருங்கக்கா, 100 ரூபா எடுத்துக்கங்க. ஆளுக்கு எனக்கு 300 ரூபா மீதி கொடுங்க. 100 ரூபா எடுத்துக்கங்க. உழைக்கும் வர்க்கத்துக்குலாம் நம்ம கொடுத்துருவோம். பெருனா காசு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ போட்டிருக்கான்? 32,000 ரூபா போட்டிருக்காப்புல. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஃபோல்டு 3லாம் வந்து 1,00,000 ரூபா போகணுங்க ஆரம்பத்துலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கம்மியாக வரும்போது வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 5G மொபைல் வேறு. 32,000 ரூபாய்க்குலாம் ஃபோல்டு 3 வரும்னு நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஏய் தம்பி, இந்த லேப்டாப் எல்லாம் கொஞ்சம் அடிக்கிட்டேன்னா நான் அதெல்லாம் சொல்லி காமிச்சிருவேன். அது விற்கும், நாளைக்கு காசு கொடுக்கலாம் பார்ட்டிகளுக்கு. மொபைலே வேற கம்மியாக தான் இருக்கு. மொபைல் தான் இருக்கு. ஐபோன் 12 27,000 ரூபா, 128 GB. இந்த லேப்டாப்பை மட்டும் எடுத்துடுறா. டே லேப்டாப் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா லேப்டாப்பை காமிச்சிடலாம். ஸோ இது மெக்கானிக் எங்களுக்கு கிடச்சிச்சின்னா லாபம். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு மேலே டேபு கீபு போட்டு வச்சுருவாங்க. இல்லாட்டி இதே இது வந்து போர்டு கம்ப்ளைண்ட் உள்ள
டேப் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கிடச்சா கூட லாபம் தான். ஏன்னா 5000 ரூபா புதுசு 30,000 ரூபா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ 30,000 ரூபா இருக்கிற பொருள் வந்து 5000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா லாபம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓப்போ ரெனோ வந்து 17,000 ரூபா 17,500 17,000 ரூபாயா? 17,000 ரூபா 17,000 இது. இது டெல் லேப்டாப்பு டச் மாடல் தானே இது? ஆமா டச் மாடல் ஃபுல்லா 360 அது வளைச்சு காமிடா 360 டிகிரி வளைச்சு காமிங்க அவ்வளவுதான். உடைச்சு வைக்கணும்பா. இதெல்லாம் ஷோரூம்ல போனா எப்படி ஆக்கி வைப்பானுங்க தெரியுமா? அப்படியே புதுசா ஆக்கி வச்சிருவானுங்க. நம்ம கடையில தான் காயிலாங்கட்ட மாதிரி வச்சிருக்கீங்க. ஆனா நம்ம விற்கிறது எல்லாமே வேற லெவல் பொருள். இது என்ன பாஸ்வேர்டு? என்ன பாஸ்வேர்ட் எழுதி வச்சிங்களா? JOS CAN டாஷ் ஒண்ணுமா? CAN BY. கரெக்ட்டா போடுறா என்டர் குடுறா. அண்ணே யார் தலபதி ரீசெட் பண்ணலையாவா? ரீசெட் பண்ணல. ரீசெட் பண்ணி பாப்போம். ஸோ இதோட விலை வந்து எவ்வளோ சொன்னோம்? 25 அப்பா இது எவ்வளோ சொன்னோம்? 25,000 25,000 பஸ். இது என்ன கான்ஃபிகரேஷன் அதை சொல்லும் போதும் அதெல்லாம் இல்ல. நம்ம இப்பதான் அப்படி இல்ல வர மாதிரி மாறிடுச்சு. காலம் மாறிடுச்சு. லேட்டஸ்ட் அப்டேட்ல வந்துச்சா? பாருங்க i7 Ryzen 7 ஓகே AMD Ryzen 7 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா i7 கான்ஃபிகரேஷனுக்கு சேம் ஈக்குவல் தான். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000. இது தேர்ட் ஜென். இது என்னப்பா ஜென்ரேஷன்லாம் இதில் வராதுல்ல? Ryzen 7 भाई दूसरा दुकान में जाओ. इधर नहीं, ये दूसरा ऑनलाइन बिजनेस. इधर जाओ. AMD Ryzen 7 இவனுங்களோடலாம் நைட்டில் அளவு கொடுக்க முடியாதுடா. வாங்கவும் மாட்டாருங்க, நம்மளை வெறுப்பேற்றுவானுங்க. AMD Ryzen 7 இது வந்து பார்த்தீங்கன்னா இதை காட்டுது. அடுத்து வருவது 8GB RAM. 8GB RAM. அடுத்து வருவது 1TB ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கா SSDயா? ஹார்ட் டிஸ்க் தானே. SSD இதில் இல்லையாப்ப? சரி ஓகே, இது ஒன்று சரியா. இதோட விலை 25,000 சொல்லியிருக்கான். ஃபிக்ஸபிள், அதாவது 360 டிகிரி நாலா பக்கமும் நம்ம வந்து திருப்பிக்கலாம். லேப்டாப் வந்து நல்லா தான் இருக்குது. 25,000 இதெல்லாம் கிடைக்காது. ஸோ யோசிச்சு வாங்கிக்கங்க. இது வந்து ஆசூஸில் வந்து அந்த பையன் 37,500 என்னமோ சொன்னாப்ல. ஸோ ஒன்றும் விற்கலை. இங்கே தான் போட்டுருமா 37,500 ஆசூஸ். இது இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி காட்டுறாடி. இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி இல்லை இது ஆன் பண்ணு. 18,500 பஸ். இது வந்து இப்போ கையில் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ லேட்டஸ்ட் மாடல். இது எவ்வளோப்பா சொன்னாவன்? எவ்வளோ சொன்னா? 17,500. நம்ம ரேட் 18. நம்ம 19. எவ்வளோப்பா சொன்னா? நம்ம ரேட் 19 போடு. 19,000. நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 பஸ். இது வேணாம் மாமே. ஸோ செம்ம கலரில் இருக்கு. வேறு டிசைனில் வேறு இருக்குது. மொபைலு ரோஸ் கலர் வேறு. இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 12 ப்ரோ எம்ஐயில் நோட் 12 ப்ரோ. எவ்வளோ சொன்னாப்புல? 19,500. 19,000 சாரி 19,000. அதில் எழுதி ஒட்டிடுறா. டே மறந்துடுவோம், நீங்கள் எழுதி ஒட்டிடு. சார்ஜர்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது. 60 மீரா இது மீரானே போட்டு வச்சிரு. 19,000 19,000 19,000.
ஸோ அடுத்ததான் இந்த டெல் லேப்டாப் போகும். இது 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 என்ன கான்ஃபிகரேஷன் இது நம்ம சொல்லவே இல்லையே. பாருங்க கேளுங்க நான் கஷ்டப்பட்டு வரேன் சார். ஓகே. இதெல்லாம் இங்க ஒருத்தன் இங்க இருந்து அங்கங்க ஓ போய் இங்கே வரைக்கும் வருவான் பாருங்க. அது அமுக்கு. பிளர் இருக்கு. கேளுங்க நான் சொல்லுவேன். ஓகே பஸ் இது வந்து தெரியுது, என் கண்ணுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா தெரியல. சரி ஓகே, இது வந்து என்ன ப்ராசஸ் அதை மட்டும் சொல்லுப்பா. ப்ராசஸ் இங்க வருது பாருங்க. சரி தம்பி, இது ப்ராசஸ் சொல்லு, டக்குன்னு எடுத்து வைக்கலாம், டைம் ஆகுது. அதானே போறேன். i5 10th ஜென்ரேஷன் 8GB RAM 512GB SSD இன்டெல் கிராஃபிக்ஸு NVIDIA கிராஃபிக்ஸு. ஸோ டோட்டலாக எல்லா கிராஃபிக்ஸும் இருக்குது. டபுள் டிஸ்பிளே, ஒன்று வந்து டச் மாடலு. இது டச் தானே இது? இது பாருங்கள், இது எல்லாமே டச். இது அதே மாதிரி இது வந்து டச்சா? இது டச் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 19,000 ரூபா போட்டிருக்கோம் விலையை, நீங்களே பார்த்துக்கலாம். இந்த லேப்டாப் எடுத்து காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா i7 8th ஜென்ரேஷன். i7 8th ஜென்ரேஷன். ப்ரைஸ் வந்து இங்கேக்குள்ளே எழுதி வச்சிருப்பானே அந்த பையன், 27,500 ரூபா. 27,500 ரூபா. இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு, ராமு இதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லுப்பா. செம்மையா இருக்குண்ணே, டைப் பண்ண. அது வேற மாதிரி இருக்கா? அந்த வந்துருச்சு, டக்குன்னு போடு. i7 8th ஜென்ரேஷன் 8GB RAM 1TB ஹார்ட் டிஸ்க்கு 256GB SSD கிராஃபிக்ஸு அது இதுன்னு எல்லாமே இருக்குது. பேட்ரி வேறு லோ ஆகிடுச்சு. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதோட ஸ்டாக் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் பஸ்.